சூரிய வம்ச படத்துல சரத்குமார் படிக்காமயே முன்னேறி இருப்பாரு. படத்துல வேணும்னா படிக்காம ஈஸியா முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா காமிச்சிருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி அப்படி கிடையாது. படிக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறணும், முன்னேற மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரல. ஐயோ இவ இப்படி சொல்லிட்டான்னு கழுவி கழுவி கமெண்ட்ஸ்ல ஊத்தாதீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க லைஃப்ல படிச்சனாலதான் நாங்க நல்லா இருக்கோம் நான் நம்புறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த குட்டப்பா சென்னையில தான் ஒர்க் பண்ணாரு. ஃபேமிலில கொஞ்சம் ப்ராப்ளம்னால எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி வேலையை விட வச்சுட்டோம் குட்டப்பாவை. வேலையை விடுறதுக்கு முன்னாடி எங்க ஃபேமிலிலயோ அவங்க ஃபேமிலிலயோ ஒரு உருட்டு உருட்டுனாங்க பாருங்க. வேலையை மட்டும் விட்டுட்டு வா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வேலையை விட்டுட்டு வந்த பின்னாடிதான் லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு பேரும். கடைசியா இந்த குட்டப்பாக்கு டிவிஎஸ்ல வேலை வாங்கியாச்சு ஒசூர். வேறப்ப வேற இன்ஜினியரா சேர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இப்ப வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு. அப்படி எங்கதாமா போயிருந்த அப்படிதானே கேக்குறீங்க? ஒசூர் டிவிஎஸ் ஃபவுண்டர்ஸ் டேக்கு தான் போயிருந்தோம். கொரோனாக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்கவே இல்ல, நாங்களும் அட்டன் பண்ணவே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி குழந்தைங்களை எப்படி என்கேஜிங்கா வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. செம்மையா என்ஜாய் பண்ணா. தேங்க்யூ டிவிஎஸ்.